குற்றியல் உகரம் அது 134 35. இதில் முதலாவது நூற்பா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன். யா சேருமா இருந்தால் அது மியா என்ற சத்தத்தோட வரும். அப்ப அந்த மீ என்றது இகரம், அது இகரம் புரியும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாத்திரை வரணும். ஆனால் இங்கே ஒரு மாத்திரையை விட குறைஞ்சி வரதால நாங்கள் இது குற்றியல் இகரம் என்று சொல்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் இது இப்போ இப்போ நடைமுறையில் சரியான குறையல். அடுத்த நூற்பா 35 என்ன சொல்கிறாருன்னா, இது ரெண்டு சொற்கள் புனைகிற நேரம் சேர்கிற நேரம் வரும் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த எழுத்துக்கள் முதலாவது சொல்லுன்ற கடைசி எழுத்து, இப்போ பாருங்க, இதில் வரகு என்று இருக்கு, இதில் கடைசி எழுத்து கூ. இது வல்லின எழுத்தாக இருந்தால் தொடர்மொழி, அதாவது ரெண்டாவது சொல் சேர்ற சொல் யாவில் தொடங்குமா இருந்தால் அங்கேயும் இந்த குற்றியல் இகரம் வரும் என்று சொல்றார். ஆனால் இந்த இந்த வரகு, நாடு, எகு, கொக்கு, குரங்கு, தெல்கு என்றது இது எல்லாமே குற்றியல் உகரம். அந்த குற்றியல் உகரம் இந்த யாதுவோட சேரக்குள்ள இங்கே குற்றியல் இகரமாக மாறி வரும் என்று சொல்றார். அப்போ இந்த ரெண்டு சந்தர்ப்பங்களையும் தான் குற்றியல் இகரம் வரும். அடுத்து குற்றியல் உகரமும் பார்த்துனாங்க. குற்றியல் உகரத்தில் அவர் என்ன சொல்றார் என்றால், ஒரு முதலாவது எழுத்து நெடிலா இருந்து அதுக்கு அடுத்து ஏதாவது வல்லின எழுத்துக்கள் வந்துச்சா வந்தால் ரெண்டாவது எழுத்து வல்லின எழுத்தாக இருக்குமா இருந்தால் அது குற்றியல் உகரமா வரும். உகரம், இது இகரம் இல்லை, உகரமா வரும் என்றும். அடுத்தது இது அப்போ இந்த ரெண்டு எழுத்து தான் இருக்கும் ஒரு சொல்லல. அதை விட கூட இருந்துச்சுன்னா 3 அல்லது 4 இருக்குமா இருந்தால் அங்கேயும் இந்த வல்லினம் இருக்கும்னா வல்லினத்துக்கு அடுத்து வாரது குற்றியல் உகரமா இருக்கும் என்று சொல்றார். இங்க பாருங்க, ஆ ஹு. இப்ப இங்க பாருங்க, ஊ உண்டு உச்சரிக்க மாட்டீங்க, கு ஆ ஹு என்று உதடு விரியும், புவியாது. ஆசு, ஆடு, ஊது, ஆறு என்று வருது. இது இது இதை நாங்கள் முதல் எழுத்தை பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து நெடிலா இருக்கு. அப்போ இது நெடில் தொடர் குற்றியல் உகரம் என்று சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இது 2 எழுத்துல 3 எழுத்தா வருது. இனி வர்றது 3 எழுத்தா இருக்கு. இந்த 3 எழுத்துல இந்த டூக்கு பக்கத்தில், இந்த உகரத்துக்கு பக்கத்தில் வர்றது இந்த பாருங்க, இது குறிலா இருந்தால், அதாவது காணான்றது குறில், குறிலா இருந்தால் அது அங்கேயும் குற்றியல் உகரம் தான் வரும். அசடு, அசடு, வயிறு என்று உதடு விரியும் சொல்கிறார். மூன்றாவது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். இங்க நடுவில் வர எழுத்து ஆயுதமா இருக்கும். அடுத்த எழுத்துகள் குற்றியல் வல்லின எழுத்தா இருக்கும். அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா இந்த இட், இக், 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 இக் என்று இருக்குது. அப்ப இது வல்லினம் என்ற இது வல்லின எழுத்துக்களா இருக்கு. பாருங்க, நடுவில் எழுத்து வல்லின எழுத்துக்களா இருக்கு. அடுத்ததும் வல்லின எழுத்து தான். அப்ப இது வல்லினத்தொடர் குற்றியல் உகரம் என்று சொல்வோம். அடுத்தது இங்க இங், இஞ்ச், என்று வருது. இது மெல்லினத்தொடர் குற்றியல் உகரம். இது இல் என்று வர்றபடியா இடையினத்தொடர் குற்றியல் உகரம் வரும். அப்ப இந்த மாதிரி 6 சந்தர்ப்பங்கள்ல குற்றியல் உகரம் வரும். இந்த குற்றியல் உகரம் வரக்குள்ள உதட நீங்க குவிக்காமல் நீங்க உதடு விரி. இதை விட அவர் என்ன சொல்றாருன்னா, இதை தவிர்த்து 2 சொற்கள் புனையக்குள்ளையும் குற்றியல் உகரம் வரும் என்று சொல்றாரு. இங்க பாருங்க, கட்டு, தறி, செக்குக்கல் என்ற அங்க டு என்றது டூ வராது, டு என்று தான் கூண்டு போட உச்சரிக்க மாட்டேங்க, கு
என்று உச்சரிப்பீங்க. ஒன்றும் பத்து சேர்ந்து ஒரு பது ரூ ரூ என்று சொல்ல மாட்டீங்க, ரு என்று சொல்வீங்க. இரு பது ரு ரு என்று தான் சொல்லுவீங்க, ரூ என்று சொல்ல மாட்டீங்க. அப்போ இங்கேயும் அந்த இதுவும் குற்றியல் இகரம், அதாவது குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் இது ரெண்டும் என்ன சொல்லுது என்று சொன்னால், அதில் சாதாரணமாக வர்ற அதில் மாத்திரைன்ற அளவை விட குறைச்சி வர்றதால தான் நாங்கள் குற்றியல் உகரம் சொல்கிறோம், அல்லது குற்றியல் இகரம்னு சொல்கிறோம். அடுத்தது அப்போ இப்போ இதில் நாங்கள் குற்றியல் நூன் மரபு மொழி மரபில் முதல் 4 நூற்பாக்கள் பார்த்தினாங்க. முதல் 4ல் 2 குற்றியல் இகரம் சம்பந்தமானது, 2 குற்றியல் உகரம் சம்பந்தமானது. இது ரெண்டுமே சார்பெழுத்து. 3வது சார்பெழுத்து என்ன? அகேன், ஆயுத எழுத்து. இப்போ 3 சார்பெழுத்துக்கள் இருக்கு. இந்த தொல்காப்பியர் முதலே சொல்லியிருக்கிறார், எங்கிட்ட 12 எழுத்துக்கள் இருக்கு, 12 மெய் உயிரெழுத்துக்கள், 18 மெய் எழுத்துக்கள், எல்லாம் சேர்த்து 30 3 சார்பு எழுத்துக்கள் இருக்கு. அந்த 3 சார்பு எழுத்துல 2 பற்றி பார்த்துட்டோம், குற்றியல் உகரம் குற்றியல் இகரம். இப்ப 3வது ஆயுதத்தை பற்றி பார்க்க போறோம். இந்த ஆயுதம் என்பது இதுல குற்றியதன் முன்னர் ஆயுத புள்ளி. அப்ப என்னென்றால் அந்த குற்றியதன் முன்னர் அந்த குற்றெழுத்துக்கு முன்னால ஆயுத புள்ளி, அது ஆயுதமான புள்ளி உயிரோடு புணர, உயிரெழுத்தோட புணர, அதுக்கு அந்த கடைசியா வர எழுத்து வல் எழுத்தாயிருந்த வல் ஆரன் சேர்த்தே கடைசியா வர வல் எழுத்தாயிருந்தால் அது அங்க ஆயுத எழுத்து வரணும் என்று சொல்றார் அவர். இப்போ இங்க பாருங்க, ஆயுத புள்ளி என்று சொல்றார். இப்போ இங்க அந்த காலத்துல அவரது காலத்துல இந்த ஆயுத எழுத்துக்கு ஒரு வரி வடிவம் இருந்திருக்குன்றது எங்களுக்கு விளங்குது. மற்ற 2க்கும் வரி வடிவம் இல்லை. இங்க அதுக்கு வரி வடிவத்துக்கு ஒரு புள்ளி வச்சிருக்கிறாங்கன்னு விளங்கு. இப்போ நாங்கள் 3 புள்ளி வச்சிருக்கோம், இப்போ இங்க ஒரு புள்ளி வச்சிருக்கோம் விளங்குது. இப்போ இதையும் நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் இதில். அப்போ இங்க என்ன சொல்றாங்க என்றால், குற்றியல் குறில் வரணும், அதுக்கு அடுத்து 3 ஒரு ஒரு சொல்லுல 3 எழுத்து இருக்கணும். முதலாவது எழுத்து குறிலா இருக்கணும், கடைசி எழுத்து வல்லின எழுத்தா இருக்கணும். அப்படின்னா நடுவில் வர்றது ஆயுத எழுத்தா இருக்கும் என்று சொல்றார். இப்போ இது ஒரு முக்கியமான நூற்பா. ஏனென்றால் இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் மிக மிக குறைவாக தான் ஆயுத எழுத்தை யூஸ் பண்ணுறோம், பாவிக்கிறோம். முதல் சுத்த காலத்துக்கு முதல்ல இருந்தாலும் இப்போ சரியான குறைவாக பாவிக்கிறேன். நான் எதிர்காலத்தில் நினைக்கிறேன் சில நேரத்தில் பாவிக்காமலே போனாலும் போயிடலாம். அப்போ இந்த நூற்பா என்ன சொல்லுதுன்னா, எந்த இடத்துல ஒரு ஆயுத எழுத்தை பாவிக்கலாம் என்றதை சொல்லுது. அப்போ இது முதலாவது ஒரு இடத்தை வரையறுக்குது. எங்க ஒரு குறில் வரணும், பிறகு ஒரு வல்லின எழுத்து வரணும், அதுக்கு நடுவில் வர்றது ஆயுத எழுத்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆயுத எழுத்தை எந்த இடத்துல வரணும்ன்றது வரையறுத்துட்டார். அடுத்து என்ன சொல்றாருன்னா, எப்பயுமே ஆயுத எழுத்தோட தான் வரும், சரி எப்பயுமே வல்லின எழுத்தோட தான் வரும் என்றும் சொல்றாரு. அதாவது இங்க பாருங்க, இதுல அங்கு அம்மு இது மெல்லின எழுத்து, இதோட வராது, வல்லின எழுத்தோட தான் வரும், இடையின எழுத்தோடையும் வராது. அடுத்தது 3வது சொல்றாரு, அப்படி இதுல அந்த ஆயுத எழுத்துக்கு முதலே நாங்கள் சொல்லிட்டோம், அதுக்கு அறமாத்திரை உண்டு. அப்போ இந்த இடங்கள்ல அறமாத்திரை விட அதே அளவில் ஒழிக்கலாம், அல்லது அதை விட குறைஞ்சி ஒழிக்கலாம்னு சொல்றாரு. அப்போ இந்த நூற்பா வந்து முக்கியம் என்னென்றா, நாங்கள் எந்த நேரத்தில் ஆயுத எழுத்து பாவிக்கணும் என்றதை இது எங்களுக்கு வரையறுப்பதி சொல்லுது. இந்த சந்தர்ப்பத்தை விட வேறு சந்தர்ப்பங்கள் இனி வரும் 2 இடங்கள் வருது, அதை தவிர வேறு சந்தர்ப்பங்கள் ஆயுத எழுத்து பாவிக்க மாட்டோம், அதை எங்களை சொல்லுது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், தமிழில் எல்லாமே உச்சரித்து நாங்கள் எழுதலாம். ஆனால் அந்த நாங்கள் அகைனத்தை அதாவது ஆயுத எழுத்தை உச்சரித்து எழுதுறது மிக குறை. அதனால தான் இதுக்கு விளக்கமாக ஒரு நூற்பாண்டு அவர் தந்திருக்கு. இப்போ பாருங்க, அதான் இது. இப்போ பாருங்க, முதலாவது எழுத்து குறில் ஆனா, 3வது எழுத்து வல்லினம். இங்க கசர தபர
இங்கே தாவும் காணாவும் இருக்குது. அப்போ பாருங்க, அப்போ நடுவில் ஆயுத எழுத்து வருது. அகுது, இக்குது, எகுது என்று வருது. நாங்கள் அகுது, இகுது, எகுதுன்னு சொல்கிறோம்ல. இப்போ நாங்கள் அது, இது, எதுன்னு தான் சொல்கிறோம். எகு என்றதை இங்கு என்று சொல்கிறோம். அப்போ இதில் பாவனை குறைஞ்சி கொண்டு வருது. ஆனால் இப்போ அவர்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார் எந்த நேரங்களில் அது பாவிக்கணும். அப்போ நீ இது தெரிகிறதால நாங்கள் இனி பாவிச்சுப்போம். அது முதலாவது சந்தர்ப்பம். அப்போ 3 எழுத்து வரணும். முதலாவது குறியிலாக இருக்கணும். கடைசி எழுத்து வல்லினமாக இருக்கணும். அப்போ கட்டாயம் நடுவில் ஆயுத எழுத்து வரும். இது ஈறு இயல் மருங்கினும் இசைமை தோன்றும். ஈறு இயல் என்றால் அது இறுதியில் ஒரு இப்போ நாங்கள் 2 சொல் ஒன்றா செய்கிறதுக்குள்ள முதலாவது சொல்ல நாங்கள் நிலை சொல் என்று சொல்லுவோம், அடுத்தது தொடர் சொல் என்று சொல்லுவோம். அப்போ அந்த முதலாவது சொல்லுண்ட ஓட 2வது சொல்லும் புணரக்குள்ள அந்த இடத்துல ஆயுதம் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு என்று சொல்கிறேன். அப்போ எது மாதிரி சந்தர்ப்பம் இருக்குன்னா இதை பாருங்க, இது கல், இது தீது, ரெண்டும் சேர்ந்தா கல் தீது என்று நாங்கள் சொல்லுவோம். இது முள் தீது, முள் தீது என்று சொல்லணும். இது இந்த புணர்ச்சியின் நேரம் மட்டும்தான் வரணும். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்றால் இங்கே இதுக்கு இந்த முதலாவது சொல் ஏதாவது இருக்கலாம். ஆனால் 2வது சொல்ல முதல் சொல் முதல் எழுத்து வல்லின எழுத்தாக இருக்கணும் என்ற ஒரு சொல்கிறோம். அப்போ இந்த சந்தர்ப்பத்திலையும் இது 2 செல்லும் சேர்த்து நாங்கள் புணரக்குள்ள இது மாதிரி வரும். அப்போ முதலாவது குறிகளோட 3வது எழுத்து வல்லினமாக இருக்கக்குள்ள அதில் ஆயுதம் வரும். இங்கே 2 எழுத்துக்கள் புனையக்குள்ள அந்த 2வது சொல்லுண்ட முதல் எழுத்து எங்களுக்கு வல்லினமாக இருந்தால் அது அகையினத்தை அதாவது ஆயுத எழுத்தை சேர்த்து அகீது முகீது என்று வரும் சொல்கிறார். இதெல்லாம் நாங்கள் இப்போ கொஞ்சம் பாவிக்கிற குறைன்னு நான் நினைக்கிறேன். நான் கன்னடங்கள் அது பார்த்ததில்லை. அப்போ இதுலேருந்து எங்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால் எந்தெந்த இடங்களில் அகைனத்தை நாங்கள் பாவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு இந்த 2 நூற்பாயும் அவர் ஸ்பெஷலாகவே சொல்கிறாங்க. அந்த காலத்திலேயே பாவிக்கிற தன்மை குறைஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ 38வதுல அவர் சொல்கிறார் எங்கே வரணும், 3 எழுத்து இருக்கணும். முதலாவது எழுத்து குறியிலாக இருக்கணும், கடைசி எழுத்து வல்லினமாக இருக்கணும், இப்போ நடுவில் வர்றது அகைனமாக இருக்கணும். இங்கே 2 எழுத்துக்கள் 2 சொற்கள் ஒன்றா செய்கிறக்குள்ள அந்த 2வது சொல் சேர்ற சொல்லுன்ற முதலாவது எழுத்து வன்னிலமாக இருந்தால் அது அகைனம் வரணும் என்று சொல்கிறோம். இது 3வது சந்தர்ப்பத்தை அவர் சொல்கிறார். ஆனால் இங்கே என்ன அவர் சொல்கிறார் என்றால் உரிவினும் இசையினும் அருகி தோன்றும். அதாவது சில நேரங்களில் அது அதிகமாக வராது, இருந்திருந்து வரும் என்றதான் அருகி தோன்றும் சொல்கிறார். எப்போ என்று சொன்னால் உருவினும் அசையினும் இசையினும் ஏதோ ஒரு பொருளுக்கு நாங்கள் உரு என்றால் ஏதோ ஒரு பொருளுக்கு இந்த வடிவத்துக்கு நாங்கள் பெயர் கொடுத்துருக்கலாம். ஒரு வளைந்த என்ற மாதிரி. அப்போ வளைந்த அந்த வடிவத்தை நாங்கள் ஒரு பெயர் கொடுக்குறோம், வளைந்த நீண்ட அந்த பெயர் கொடுக்குறோம். அது மாதிரி ஒரு பொருளை இந்த வடிவத்தை நாங்கள் சொல்லக்குள்ளையும் அல்லது நாங்கள் ஒரு பாட்டு படிக்கக்குள்ள இசைக்காக நாங்கள் சொல்லக்குள்ளையும் அந்த நேரத்திலையும் நாங்கள் அந்த அகைனத்தை பாவிக்கலாம். ஆனால் அது மிக மிக குறைவான சந்தர்ப்பங்களில் தான் வரும் என்று அவர் சொல்கிறார். ஓகே, உதாரணம் என்ன என்றால் இங்கே பாருங்க, இந்த இடத்துல வற்றென்று ஒலித்தது. அப்போ இங்கே ஒரு ஒலியின் சத்தத்தை இங்கே வகுற்றென்று உரைத்தது, வகு என்று இந்த இடத்துல அப்படி உச்சரிக்கிற மாதிரி வரும் என்று சொல்கிறேன். இது மிக குறைஞ்ச இடத்துல தான் வருது. இப்போ இதில்
அவர்களுக்கு 3 இடத்துல அகைனம் வாரதை சொல்றார். முதலாவது அஹ், ஒரு குரில், அடுத்தது மூன்றாவது எழுத்து நெடில், அப்போ அந்த இடத்துல அகைனம் வரும், ஆயுத எழுத்து வரும். அடுத்த 2 சொற்கள் புனையோணும், அதில் 2வது சொல் முதல் எழுத்து வல்லினமாக இருந்தால் அங்கேயும் அகைனம் வரும். இது அஹ், அஹ், ஏதாவது ஒரு ஒரு பொருளை உருவத்தை நாங்கள் வர்ணிக்கலையும் அல்லது ஒரு இசைக்கும் வரலாம், ஆனால் அது மிக குறைவாக தான் வரும் என்பதையும் அவர் அதில் சொல்கிறார். அப்போ இது மாதிரி 3 இடங்களில் மட்டும்தான் அகைனம் வரும். அப்போ எங்களுக்கு சார்பெழுத்துல 3 விஷயத்தையும் சொல்லிட்டார். குற்றியல் இகரம் என்ன, அது எங்கே வரும், குற்றியல் உகரம் என்ன, அது எங்கே வரும், அடுத்தது ஆயுத எழுத்து என்ன, அது எங்கே வரும்னு சொல்லிட்டார். அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் நூன் மரபில் பார்த்த 33 தமிழோட 33 எழுத்துக்களில் அந்த 30 எழுத்தை பற்றியும் நாங்கள் நூன் மரபில் பார்த்தோம். பிறப்பியலில் அந்த எழுத்துக்கள் எப்படி பிறக்கும், எப்படி ஓசை எழுப்பிக்கும், நாங்கள் என்ன மாதிரி உச்சரிக்கணும் அதை பார்த்தோம். இப்போ மொழி மரபில் அந்த 33 எழுத்துல அந்த முதல் எழுத்து 30 உயிர் மெய், அடுத்து வாரது சார்பெழுத்து 3, அந்த சார்பெழுத்து 3ஐயும் இதில் சொல்லியிருக்கிறார். அப்போ எங்களுக்கு அந்த அவர்கிட்ட எங்களோட தமிழ் எழுத்து வடிவம் 33ஐயும் எங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எங்களுக்கு தெரியான முக்கியம் என்ற பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற நேரங்களில் இதுகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். இதில் நான் இதுவரைக்கும் 33வது நூற்பாலிருந்து 34வது நூற்பாலிருந்து 40 மற்றும் 7 நூற்பாக்கள் சார்பெழுத்து சம்பந்தமாகும். அதாவது முதல் 2 குற்றியல் இகரம், அடுத்த 2 குற்றியல் உகரம் 4, பிறகு 3 இன்றைக்கு பார்த்தினாங்க அது ஆயுத எழுத்துக்கு, எல்லாம் சேர்ந்து 7 சார்பெழுத்துக்களுக்கு. இனி இந்த 2 31 42 அளபடைக்கானது. இதெல்லாம் சேர்ந்து 9 நூற்பாக்கள். இதுக்கு அங்கால் நிறைய இருக்குது. இப்போ இதில் முதல் 9 நூற்பாக்களை பார்க்குறோம். இன்றைக்கு இந்த அடுத்த 2ஐயும் பார்த்தோம்னா இன்றைக்கு அதோட நாங்கள் முடிப்போம். ஏன்னா இது ஆக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனால் தான் எல்லாருக்கும் விளங்கும். நான் நினைக்கிறேன் நிறைய சொல்லி கொண்டு போனால் அப்புறம் மறந்துடும். ரைட். அப்போ நாங்கள் இதுக்கு போகும்போது அளபடை என்றால் என்னது பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், தமிழில் நான் முதலே சொன்னது தான் உயிரெழுத்து மெய் எழுத்து இருக்குது. உயிரெழுத்து எடுத்தீங்கன்னா உயிரெழுத்தில் 2 இருக்குது, குற்றியல் குரில் நெடில். குரில்ட மாத்திரைன்ற அளவு ஒரு மாத்திரை, அதாவது ஒரு கன்சிமிட்டுற நேரம் அல்லது சுடக்கிற நேரம். நெடில்ட மாத்திரை 2, அப்போ 2 தரம் கன்சிமிட்டுற நேரம் அல்லது 2 தரம் நொடிக்கிற நேரம். மெய் எழுத்துன்ற மாத்திரை அரை மாத்திரை, அப்போ 18 அரை மாத்திரையில் வரும். சில நேரங்களில் அரை மாத்திரை விட குறையும் என்று நாங்கள் பார்த்தோம். அதை மகர சுருக்கம் என்றும் நாங்கள் பார்த்தோம். இப்போ சார்பெழுத்துக்கிற மாத்திரையும் அரை மாத்திரை தான். ஆனால் அந்த சார்பெழுத்துக்கள் குற்றியல் சில நேரங்களில் அறையை விட குறைஞ்சி வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது என்று நாங்கள் இப்போ பார்த்தோம். ஆனால் அளவடை என்றது என்னென்றால் குறையாது, இருக்கிற சத்தத்தை விட கொஞ்சம் கூட்டி காட்டும். இப்போ அதாவது இப்போ ஆனான்றது குறில் ஒரு மாத்திரை, ஆவண்ணா என்றது நெடில் 2 மாத்திரை. இப்போ 3 மாத்திரைக்கு எங்கிட்ட எழுத்து இல்லை. அப்போ அந்த 3 மாத்திரையாக கூட்டி காட்டுறது தான் அளவடை என்று அவர் சொல்கிறார். அப்போ அளவடை 2 விதமான அளவடை இருக்கு. ஒன்று அவர் இங்கே விளங்கப்படுத்துகிறார், குன்று இசை மொழி வையின் நின்று இசை நிறைக்கும் நெற்றெழுத்து இடும்பர் ஒத்த குற்றெழுத்து. அதாவது இசைக்காக நாங்கள் ஒரு சொல்ல நாங்கள் உச்சரிக்கிற நேரம் அந்த கடைசி எழுத்து என்னவா இருக்கோ அது நெடிலாக இருந்தால் அதோட அதில் குறியில சேர்க்கலாம் என்று சொல்கிறோம். இங்கே பாருங்க, ஆ என்றால் நாங்கள் ஆவண்ணா போட்டுட்டு பிறகு ஆன்னு போட்டுக்கொண்டோம். அப்போ ஆன்ற மாதிரி இருக்கு. ஈனால பாருங்க, ஈ என்ன கடைசியாக முடியுதுன்னா ஈ
போட்டுட்டு அங்கே ஈன்னு போட்டால் சரி. என்ன போட தேவையில்லை. இப்போ இங்கே கா இந்த கா கா ஆன்றது போட்டால் போதும். இங்கே மான்ற போட்டால் போதும். அப்போ அதுதான் இவர் சொல்கிறார். அப்போ இது நாங்கள் குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஆயுதம் இந்த அதில் அது எப்படி அதில் உச்சரிப்புன்னு பார்த்தோம். இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம்னா இருக்கிறத மாத்திரையை விட கூடுதலாக கூடுதலாக உச்சரிக்கிறதா என்ன செய்யணும்ன்றது. அவர் என்ன சொல்கிறார், கடைசி எழுத்து என்னவா இருக்கோ அது அது நெடிலாக இருந்தால் அதுக்குரிய குறியில் நீங்கள் அதோட சேர்த்தா போதும். இப்போ இது உயிரெழுத்து, மெய்யெழுத்துகள்லையும் உயிர்மெய் எழுத்துகள்லையும் அது என்ன நெடில்னு பார்த்து அதுக்குரிய உயிரெழுத்தை சேர்த்தீங்கன்னா போதும் என்று ஒரு சொல்கிறார். விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இதில் அவன்னா அதோட ஆணைத்தான் சேர்க்கணும். இங்கே பாருங்க, அதுக்கு உதாரணம் ஓன்ற மாதிரி சத்தலாம். ஓன்ற இங்கே பாருங்க, கடா ஈ அடு ஷேய் ஓய். அப்போ அப்படி இப்போ இங்கே இது 2 மாத்திரை, இது 1 மாத்திரை, 3 மாத்திரையாக உழைக்கும். இங்கே 2 மாத்திரை 1 மாத்திரை, இங்கே 2 மாத்திரை 3 மாத்திரையாக வரும். 2 மாத்திரை 1 மாத்திரை, 2 மாத்திரை 1 மாத்திரை, 2 மாத்திரை எல்லாம் 3 மாத்திரையாக செலவழிக்கும். இதைத்தான் அளவடை என்று சொல்றார். இது முதலாவது நூற்பா. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ எங்களுக்கு நெடில் தெரியும். ஆவண்ணா ஈயண்ணா ஊவண்ணா ஓவன். அப்போ எங்களுக்கு 4 தான் வந்திருக்கு. அப்போ மிச்சம் ஐயண்ணாவும் அவண்ணாவும் சரி. ஆவண்ணா ஈயண்ணா ஊவண்ணா ஏஎண்ணா ஓவண்ணா 5 வந்திருக்கு. அப்போ மிச்சம் 7 தானே. 7 ஐயண்ணாவும் ஓவண்ணா. அதை அவர் சொல்கிறார். அப்போ ஐயண்ணாவுக்கும் ஓவண்ணாவுக்கும் எங்களுக்கு அதுக்குரிய இனச்சொல் இல்லைப்பா. ஆவண்ணாவுக்கு இனச்சொல் ஆனா, ஈயனோட இனச்சொல் ஈனா, ஊவனோட இனச்சொல் ஊனா, ஏனோட இனச்சொல் ஏனா. ஆனால் ஐயண்ணாவுக்கும் அவ்வண்ணாவுக்கும் இல்லை. அது பிறகு சொல்வார், இந்த 2 எழுத்தும் எப்படி உருவானதுன்றது நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அதனால அவர் என்ன சொல்கிறாருண்டா, இங்கே ஐயண்ணாவுக்கு பக்கத்தில் ஈயை போடுங்க, அவ்வண்ணாவுக்கு பக்கத்தில் ஊவை போடுங்க. அப்போ நீங்கள் ஐயில் முடிஞ்சால் ஐ, அப்போ ஈயை போட்டிங்கன்னா சரி. அவ்வண்ணாவில் முடிச்சிங்கன்னா ஊவண்ணா ஊனாவை போட்டிங்கன்னா சரி. இது சொல்கிறேன். அப்போ இந்த 2 தான் அளபடைக்குள்ள இப்போதைக்கு நாங்கள் பார்க்க வேண்டியது. இனி அடுத்ததுகளில் எங்களுக்கு இருக்கு குறுக்கம். அதாவது சாதாரணமாக வர்ற சத்தத்தை விட குறுகி குறுகி வர்றது இருக்கு. அதை நாங்கள் அடுத்த வகுப்பில் இப்போ 2-3 வகுப்பு பிறகு பார்ப்போம். அடுத்த வகுப்பில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இது மிக முக்கியமானது. ஏனென்றால் அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்க்க போகிறது என்னென்றால், ஓரெழுத்து ஓர் மொழி, ஈரெழுத்து ஓர் மொழி. அதாவது தமிழ் ஒரு மிக தொன்மையான மொழி என்றபடியால் எங்களுக்கு அந்த சொல் என்றது 2-3 எழுத்துக்களை வச்சு கொண்டு உருவாகுற தேவை எங்களுக்கு இருக்கல. ஒரு சொல்லை வச்சுக்கொண்டே நாங்கள் ஒரு எழுத்தை வச்சுக்கொண்டே ஒரு சொல்லை உருவாக்கியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், ஆ என்று சொன்னால் அது மாட்டுக்கு நாங்கள் சொல்லுவோம். அப்போ அது மாதிரி நாங்கள் ஒரு சொல்லாலேயே ஒரு எழுத்தாலேயே ஒரு சொல்லை உருவாக்கினோம். அதான் ஓர் எழுத்து ஒரு மொழி. அது என்னென்று தான் நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அடுத்தது ஈரெழுத்து ஒரு மொழி என்றால் 2 எழுத்து சேர்ந்து ஒரு சொல்லை உருவாக்கு. இதுக்கும் கூட வருமாயிருந்தால் அது தமிழுக்குரிய வேர் சொல்ல ஆகாது அவர் சொல்கிறார். அதனால தான் இது முக்கியம். இப்போ வேர் சொல் சம்பந்தமான ஆய்வுகள் செய்ய விரும்புகிறவங்க இதை புரிஞ்சு கொள்ளணும் வடிவா. ஏனென்றால் வேர்ச்சொல் எப்பயுமே ஓர் எழுத்தாக இருக்கும் அல்லது ஈரெழுத்தாக இருக்கும். அதுக்கு பிறகு வரதெல்லாம் இதுல இருந்து மருவி வந்ததாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்போ தொல்காப்பியரே எது வேர் சொல்லுன்னு எங்களை சொல்லிட்டார். இப்போ வேர் சொல் ஆய்வு செய்கிறவங்க யார்? இவர் கோல்வெல் செய்தார்,
பிறகு தேவனைய பாவனர் செய்தார். பிறகு இப்போ அருளி செய்து கொண்டிருக்கிறார். அஹ், ப்ரொஃபஸர் அரசேந்திரன் செய்து இருக்கிறார். அப்போ இவங்க எல்லாம் இந்த ரெண்டு நூற்பாவையும் அடிப்படையாக வச்சு தான் வேர்ச்சொல்லை உருவாக்கியிருக்காங்க. அப்போ அதை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ இதில் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு கேளுங்க. நான் குறைச்சி சொல்கிறேன். குறைவாக செய்கிறேன்டா கூட நேரம் வந்தபடியாக கணப்பின் வாராங்க இல்லாத மாதிரி இருக்குது. அடுத்தது கொஞ்சம் இது கடுமையாக போரிங்காக இருக்கிறதால கொஞ்சம் குறைச்சி செய்கிறவங்க நல்லா இருக்கும். அதனால தான்